உலகத்திலேயே இல்லாத ஒன்று நம்ம நாட்டில் இருப்பது ஜாதி. உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதான் பாரதி சொன்னார், ஜாதிகள் இல்லையடி பாப்பா. ஜாதி இல்லையா? ஜாதி இல்லையா? இருக்கு. மதுரையில் ஜாதி ஒழிப்பு மாநாடு நடந்தது. எல்லா ஜாதிக்காரங்களும் இருந்தாங்க. இன்னைக்கு ஜாதியை ஒழிச்சிட்டு போயிடணும்யா, ரப்பர் வச்சு அழிக்கிற மாதிரி அழிச்சிட்டு போயிடணும்னு அவ்வளவு பேர் உட்கார்ந்து இருந்தாங்க. எல்லாம் பெரிய பெரிய ஆட்கள். இடைவேளையில் ஒரு குழந்தைய டான்ஸ் பண்ண சொன்னாங்க. பரதநாட்டியம் அழகா ஆடிச்சு. அது ஆடிய பாட்டு ஜாதிகள் இல்லையடி பாப்பா, குல தாழ்ச்சி உயர்ச்சி செல்லல் பாவம், நீதி உயர்ந்தமதி கல்வி, அன்பு நிறைவுடையவர்கள் மேலோருங்கிற பாரதியார் பாட்டுக்கு ஆடிச்சு. கீழே இருந்து ஒருத்தன் சொன்னான், ஆடுது பாரு, அது நம்ம சாதி குழந்தைன்னா. நம் தேசத்தில் ஜாதி எப்படி இருக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியும். இது அன்னைக்கே சொன்னான். இப்படி மேல் கீழ் என்று இருக்கிற ஜாதியில் நீ கீழ் ஜாதியில், கீழ் ஜாதி என்று சொல்லப்படுகிற ஜாதியில் பிறந்திருந்தாலும் நீ கற்றிருந்தால் இந்த தேசம் உன்னை வரவேற்று பாராட்டும். நான் பாராட்டப்பட்டார். எங்க ஐயா வழக்கறிஞர் செங்குட்டுவன் இருக்கார், மூத்த வழக்கறிஞர். அவர் மூத்த வழக்கறிஞர் சொன்னா கோபம் வருது. இப்போ மிகச்சிறந்த திரைப்பட நடிகர். அவருக்கு தெரியும் யார் அப்படின்னு. தாழ்த்தப்பட்ட குலம் என்று சொல்லப்படுகிற ஒரு குலத்தில் பிறந்து பள்ளியில் ஓட ஓட விரட்டப்பட்டு அம்பேத்கர் என்கிற உயர் ஜாதி ஆசிரியரின் அரவணைப்பால் கல்வியை கற்று அமெரிக்காவுக்கு போய் இங்கிலாந்துக்கு போய் படித்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுத வேண்டும் என்ற போது நீங்கள் வாருங்கள் என்று அழைக்கப்பட்ட அம்பேத்கருக்காக ஒரு வரி அந்த கிழவன் 2000 வருஷத்துக்கு முன்னால் எழுதினா. என்ன எழுதினான் தெரியுமா? வேற்றுமை தெரிந்த நாற்பால் உள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேல்பால் ஒருவனும் அவன்கட்படுமேன்னா. இவர் கீழ்ப்பால் பிறந்தவராக கருதப்பட்டவர். ஆனால் மேல்பால் பிறந்தவர்கள் எல்லாம் அவரை உட்கார வைத்து அழகு பார்த்தார்கள். இன்றைக்கும் அரசியல் சாசனம் என்றால் அது அம்பேத்கர் என்கிற அளவுக்கு அப்படி ஒரு நிலைமையை எது உருவாக்கியது என்றால் கல்வி உருவாக்கியது. இதே காலகட்டத்தில் இன்னொரு கிழமை சாக்ரட்டிஸ் இணையானோ, அவன் சொன்னான், படிச்சுக்கோ, படி, படிக்கலைன்னா நீ யாரு? யாரு தெரியுமா? நீ விலங்குன்னா. நீ படிக்கவில்லை என்றால் நீ விலங்கு. மக்களுக்கு விலங்குக்கு என்ன வேறுபாடு? மக்களுக்கு விலங்குக்கு என்ன வேறுபாடு? எந்த விலங்காவது புத்தக கண்காட்சிக்கு வந்து புத்தகம் வாங்குமா? நாமே வாங்குறது இல்லை, அப்புறம் அது எங்க வாங்கும்? நாமே முழுக்க வாங்கலையே. அப்போ இந்த விலங்குக்கும் மனிதனுக்கும் உள்ள வேறுபாடு, எவன் படித்தானோ அவன் தான் மனிதன், படிக்காதவன் விலங்கு என்றான் வள்ளுவன் என்கிற அந்த கிழவன். விலங்கோடு மக்களனையர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர்னா. இன்னும் ஒருபடி மேல போய் சொன்னான், உடம்புல எங்கேயாவது திறப்பு இருந்தால் அதுக்கு புண்ணுன்னு பேரு. தோல்ல ஒரு கிழிசல் வந்துட்டு அதுக்கு பேரு புண்ணுன்னு பேரு. இந்த இடத்துல 2 திறப்பு இருக்கு. படித்தவனுக்கு தான் இது கண், படிக்காதவனுக்கு இது புண்ணுன்னா. கண்ணுடையர் என்பர் கற்றோர், முகத்து 2 புண்ணுடையர் கல்லாதவர்னா. அப்ப கல்வியை இப்படி அணு அணுவாக நேசித்த சமூகம் தமிழ் சமூகம். இது சொன்ன பிறகு நம்ம படிச்சிருவோமா? இப்பவும் தொடர்ந்து படின்னு எழுத வேண்டி இருக்கு. படிக்கல. அப்புறம் ஒருத்தவன் தான், அவன் சொன்னா, ஏ படிங்கப்பா, படிங்க. ஏன் படிங்க அப்படின்னா, நீ படிச்சேன்னா உன் கல்வி வெள்ளம் வந்தாலும் அழியாது, தீ அதை பொசுக்காது, அரசன் வரி போட்டு உன் கல்வியை புடுங்க முடியாது, கள்ளம் களவாட மாட்டான், அதை காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்லை, மற்றதெல்லாம் கொடுத்தா குறையும், இதை கொடுக்க கொடுக்க இது வளரும், எனவே படிச்சுக்கோன்னு சொன்னான். வெள்ளத்தால் அழியாது, வெந்தளலால் வேகாது, வேந்தராலும் கொள்ளத்தான் படாது, கள்வர்க்கோ பயமில்லை, காவலுக்கோ மிக எளிது, எனவே படின்னு சொன்னா. அப்பவும் படிக்கல. அப்பவும் நம்ம என்ன செய்யல? படிக்கல.